பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தை வாழ்த்துகிறேன். ஏசாயா 45 அதிகாரம் 2 சொல்லுது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவரை செவ்வையாக்குவேன். இது ஆண்டு யாருக்கு சொல்றான்னு சொன்னா, யாருக்கு சொன்ன வார்த்தைன்னு சொன்னா, கோரேஸ் என்ற ராஜாவுக்கு ஆண்ட சொன்ன வார்த்தை. அப்ப அவருக்கு மட்டும் தான் சொந்தமா இல்லைங்க. ஆண்டு இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டு சொல்ல விஷயம், நான் உனக்கு முன்னாடி போய் கோணலானவர்களை சரி செய்வேன். நல்லா கவனிச்சு பாருங்க. பல நேரம் நம்ம வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனை நிறைய இருக்குது. சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த சொத்து பிரச்சனையை மட்டும் என்னால தீர்க்கவே முடியல பாஸ்டர். பாஸ்டர் என் பிள்ளைங்களுக்குள்ள இருக்க சண்டை மட்டும் தீர்க்கவே முடியல பாஸ்டர். பாஸ்டர் எனக்கும் என்னோட தம்பிக்கு இருக்க பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, அது முடியாம போயிட்டு இருக்குது. என் கோர்ட்டு கேஸ் தீராம முடியாம போயிட்டு இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புறாரு, நான் உனக்கு முன்னாடி போனேன்னா கோணலானதுகளை செவ்வையாக்குவேன். அப்படின்னா என்னன்னா, எந்தெந்த பிரச்சனையெல்லாம் உங்களால சரி பண்ண முடியலையோ அது எல்லாத்தையும் கர்த்தர் சரி பண்ணுவார். இன்னைக்கு பாருங்க, பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை நம்ம சரி பண்ண முயற்சிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை எப்படியா நான் செஞ்சு முடிச்சிடணும், இந்த காற்றை எப்படியா தீர்த்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சரி பண்ணுவோம். சில நேரங்கள்ல நம்ம வெற்றியை பெற்றுக்கொள்ளுவோம். ஆனா சில பிரச்சனை நம்ம வாழ்க்கையில தீராம இருக்கும்போது என்னன்னே செய்ய தெரியாம மண்டையை பிச்சுட்டு பயங்கரமா கஷ்டப்பட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, எந்த தீராத பிரச்சனையும் நான் முன்னாடி போனேன்னா அது எளிதாய் தீரும். அப்படின்னா கோணலானது சரி பண்ண முடியாத பிரச்சனைய நான் வாழ்க்கையில சரி பண்ணி கொடுப்பேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பைபிள் ஆபிரகாம் லோத்து குறிச்சு வாசிக்க முடியும். அது 13ஆம் அதிகாரத்துல வாசிப்பதை சொன்னா, அந்த ஆபிரகாம் வந்து லோத்து வந்து பெரிய பிரச்சனை வருது. என்னாச்சு அப்படின்னா, கடைசியில ஆபிரகாம் என்ன சொல்றாரு தெரியுமா, நீ லெஃப்ட்ல போனா நான் ரைட்ல போறேன், நீ ரைட்ல போனா நான் லெஃப்ட்ல போறேன். பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கணும்னு ஆபிரகாம் தெரியல. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் அந்த ஆபிரகாம் சரியான ஆலோசனை கொடுத்து கத்து தீர்த்து கொடுத்தார். இப்போ உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் சொல்றாரு, எந்தெந்த பிரச்சனை சரி பண்ண முடியல நீங்க நினைக்கிறீங்களா, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க, கத்த தீர்த்து கொடுப்பார். கத்த உங்க வாழ்க்கை செய்வார். அந்த பிரச்சனை முன்னாடி போனா எல்லா கோணலான சபையா ஜெபம் பண்ணுமா. பரிசுத்தோடு பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு கத்தர் ஆசீர்வதிப்பா. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில கோணலான செவ்வையாக்குறதைகள் அதை காய்ச்சோம். என்னோட வாழ்க்கையில முடியாத விஷயத்தை கத்த நடத்தி காண்பீங்க. அதை காய்ச்சோம் ஆசீர்வதிப்பா. நீ எல்லாத்தையும் கட்டளை ஈஸ்வரன் நாம பிதாவே.